அயோத்தியாவில் ராம்லல்லாவோட அந்த மந்திரில் பிராண பிரதிஷ்டை செஞ்ச நாள் அது நாடு முழுவதும் உலகம் முழுவதுமே கொண்டாடப்படுது. ரொம்ப பிரமாதமான கொண்டாட்டம். நேபாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன் நேபாள்லேருந்து ஆரம்பிக்கிறேன்னா, ஸ்ரீராமன் நேபாளோட மருமகன். நேபாள் சேக்ரெட் ஷாலகிராமம் வந்திருக்கு. பயங்கர ராக்ஸு அதில் சிலை செய்ய போகிறாங்க. அது மாதிரியெல்லாம் வந்திருக்கு. பெருசு பெருசாக ஹியூஜாக இருக்குது. அப்புறம் ஒரு 3000 கிஃப்ட்ஸ் வந்திருக்கு. எல்லாமே அப்படி சில்வர். அவங்க மருமகனுக்காக வேண்டி அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா அது ஜனக்புரி, அங்கேருந்து வருது, ஜனகனுடைய நாடு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் திருப்பவும் சீதா எலியா ஷீலா அப்படின்னு சொல்லுவாங்க. எலியா நுவரேலியா பக்கத்தில், இது ஒரு எலியா, சீதா எலியா. அந்த இதில் சரண் பாதுகை அது எடுத்து அனுப்பியிருக்காங்க. அசோக் வாட்டிக்காவில் சீதா தேவி இருந்த போது அவங்களுடைய பாதம், அந்த பட்டை அந்த இதை அனுப்பியிருக்காங்க. மொரிஷியஸ் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கு. என்னன்னாக்கா, ஹிந்துஸ் எல்லாம் இன்னைக்கு ஆஃப் கொடுத்துருக்காங்க, ஸ்பெஷல் பிரேக். போய் நீங்கள் இந்த விஷயங்களெல்லாம் பங்கெடுத்துக்கோங்க, நல்லா எல்லாத்தையும் கவனிச்சுட்டு வாங்க, எல்லா ஃபங்க்ஷனையும் அப்படின்னு சொல்லிட்டு. தாய்லாந்துக்கும் நம்ம ராமாயணத்துக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது. அதனால் அங்கிருந்து புனித நதியிலிருந்து மணலும் இதுவும் கொடுத்துருக்காங்க, நீரும் வந்திருக்கு. அப்புறம் நாடெங்கிலும் இருந்த பக்தர்கள் 400 கிலோவுக்கு லட்டு கொடுத்துருக்காங்க பெருசாக. இப்போ ஃபத்தேக்பூர் ஜெயில் இன்மேட்ஸ், எனக்கு அது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது கேட்கும்போது. சாஃப்ரன் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களே பண்ணி செய்து கொடுத்துருக்காங்க. குஜராத் பின்ன கேட்கவே வேண்டாம், பெரிய டைமண்ட் இதில் சூரத்தில் அங்கேருந்து ஒருத்தங்க ராம் மந்திரோடைய இதுவே சின்ன ஒரு விஷயம் பண்ணி அதில் நெக்லஸ் மாதிரி பண்ணி டைமண்ட்ஸ் பதிச்சு, அந்த நெக்லஸ் 2 கிலோ சில்வர்னால் மேக்கப் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஊதுபத்தி, அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது இது பண்ணுறதுக்கே. அங்கே இருந்தாக்கா அந்த மணமெல்லாம் நமக்கு கிடச்சிருக்கும். ரொம்ப நல்ல வாசனை திரவியங்கள் எல்லாம் போட்டு 108 அடி நீளமான ஊதுபத்தி. அப்புறம் 2100 கிலோகிராம் மணி ஒன்று, அது 15 கிலோமீட்டருக்கு கேட்குமா அதை அடித்தா, அந்த மாதிரி ஒரு மணி. அப்புறம் 8 நாடுகளில் இருந்து ஒரு மணி என்ன டைம் இருக்குமோ அந்த கிளாக் ஒன்று. எனக்கு யூனிவர்சல் காட் இல்லை ஸ்ரீராம், அதனால் அது ஒரு யூனிக் கிளாக்கு. எந்த நேரமும் 8 நாடுகளில் உள்ள நேரம் அட் எ டைம் தெரியும். அப்புறம் 1265 கிலோகிராம் மானுமெண்டல் லடுன்னு சொல்லலாம், அவ்வளோ பெரிய ஹியூமங்கஸ் லடு. அது ஹைதராபாத்லேருந்து ஒரு செஃப், அவருடைய லவ் லெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க லார்ட் ராம்க்கு, அந்த இது வந்திருக்கு. கோல்டு பிளேட்டட் ஃபுட்வேர் கொடுத்துருக்காங்க ஒருத்தங்க. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, கர்சேவாயில் கலந்து கொண்ட ஒருத்தரோட பையன். அவர் ஹைதராபாத்லேருந்து அதை தூக்கிட்டு வந்துட்டுருக்கார் இப்போ. அப்புறம் தமிழகத்துலேருந்து ஒன்றும் செய்யலையானா எப்படி செய்யாமல் இருப்போம். தமிழகத்தின் இதயத்தில் இருந்து ஒரு பியூட்டிஃபுல் கிஃப்ட் போயிருக்கு, சில்க் பெட்ஷீட் அயோத்தியாவாசிக்கு. அப்போது அதில் அது ஃபுல்லும் இன்டர் ஓவன் வித் உடுப்பாவு சொல்லுவாங்களே, அது மாதிரி என்னெல்லாம் நம்பிக்கை இருக்குது, பக்தி இருக்குது, திறமை இருக்குது, அது எல்லாமே சேர்ந்து. ஸோ இதெல்லாம் ரொம்ப அழகாக ஃபத்தேக்பூர் ஜெயில் இன்மெட்ஸ் பண்ணதும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தோணுச்சு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய காரியங்கள் நடக்கிறது. ஆனால் இங்கே நம்மளுக்கு பெருசாக அந்த இது இல்லையோ என்னவோ எனக்கு தெரில. ஆனால் நாடு முழுக்க யாத்ராஸ், ரேலிஸ், பஜன்ஸ் எல்லாமே நடக்குது. ஸோ நம்மளுக்கு இங்கே அந்த மாதிரி பெருசாக செய்யறதுக்கு முடியாட்டினாலும் மனசார ஸ்ரீராம வேண்டிக்கலாம். நம்ம அயோத்தியாவாசிக்கு ஜெய் சொல்லலாம். ராமனுடைய திருநாமம் என்றைக்குமே நம்மளுடைய உதடுகளில் இருக்கணும், மனசுலேயும் இருக்கணும்னு சொல்லிட்டு நன்றி.